அனைவருக்கும் வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி ராஜா. என்னை கள்ளக்குறிச்சி ராஜா கபடி பிளேயர்னா தான் தெரியும். இப்போ தற்சமயம் சேலத்தில் இங்கே செட்டில் ஆயாச்சு. இப்போ நான் தமிழ்நாடு மின்வாரிய அணியில் 19 வயசில் வேலைக்கு 58 ஆண்டுகள் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி இப்போ 6 வருஷம் ஆகுது. எனக்கு விளையாட்டு மூலயமா, கபடி விளையாட்டு மூலயமா எனக்கு அந்த வேலை கிடச்சிது மின்வாரியத்தில். அது இப்போ ரிட்டையர்ட் ஆகி நல்லபடியாக இப்போ குடும்பம் நடத்திட்டுருக்கோம். மேற்கொண்டு இப்போ அசோசியேஷனில் ஒரு எலெக்ஷன் வர்றதா தற்சமயம் கேள்விப்பட்டேன். அதற்கு எனது அருமை தம்பி புலேந்திரன், தமிழ்நாடு மின்சார வாரிய சிறந்த விளையாட்டு வீரர் புலேந்திரன் அந்த போட்டிக்கு நிற்பதாக கேள்விப்பட்டேன். புலேந்திரனை பொறுத்த வரைக்கும் இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன். அதாவது தன்னலம் இல்லாத ஒரு மனிதன், மற்றவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஆள். எதை சொன்னாலும் நல்லத விஷயத்தை கண்டிப்பாக எடுத்து செய்வார். எனக்கு வேண்டியவங்க உங்களுக்கு வேண்டியவன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டார். அதனால் புலேந்திரன் இந்த சேலம் மாவட்டத்தில் அந்த எலெக்ஷன் நிற்கிறத கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த புலேந்திரனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு விளையாடி, அதே போல் தமிழ்நாடு மாநிலத்துக்காக 10 முறை குறைந்தது எனக்கு தெரிஞ்சு விளையாட்டு சிறந்த ஒரு டிஃபென்ஸ் பிளேயர். அதே மாதிரி அவருடைய கேரக்டரிலும் எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு விளையாட்டு வீரர் என்றால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனிதன். அந்த ஒரு புலேந்திரன் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் புலேந்திரனை ஆதரித்து புலேந்திரனை ஜெயிக்க வைப்பதற்கு என்னுடைய அனைத்து முயற்சிகளும் நான் செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அவருடைய பழக்க வழக்கங்கள் அனைத்து அணி வீரர்களையும் ஒன்று சேர்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு தகுந்த போல் அவர் கண்டிப்பாக கேட்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, மாற்றம் இல்லை. அதற்கு நான் 100% பொறுப்பேற்கிறேன். மேலும் புலேந்திரன் சென்ற வருடம் தமிழக ஆண்கள் அணிகளுக்கு பயிற்சியாளராக சென்று நமது அணி ஒரு புள்ளியில் உத்தரப்பிரதேச அணியிடம் ப்ரீ குவார்ட்டரில் தோற்றார்கள். கால்கட்டத்துக்கு முந்தைய போட்டியில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாளர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்காக எந்த ஒரு இதையும் செய்யக்கூடிய விளையாட்டு வீரர். மேலும் அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊரிலும் சரி, வெளியில் அவர் தற்பொழுது பணிபுரியும் இடத்திலும் சரி, தனியாக ஒரு அணிகளை உருவாக்கி அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் நமக்கு வருவது உண்மையிலே நல்லது. அதுக்காகத்தான் நான் சொல்கிற வழியே, மற்றபடி புலேந்திரனுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவருடைய கேரக்டர், அவருடைய பண்பு, அவருடைய விளையாட்டு, அவர் மட்டும் எனக்கு தெரிந்து இந்த சேலம் மாவட்டத்தில் அவர், செந்தில், இன்னும் ஒரு சில விளையாட்டு வீரர்கள் இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால் இவங்கெல்லாம் மாநிலத்துக்காக விளையாடிய விளையாட்டு வீரர்கள். அதனால் இந்த விளையாட்டு வீரர்களில் மிஸ்டர் புலேந்திரனை விளையாட்டு வீரர் மட்டும் இல்லாமல் செயலாளருக்காக அவரை தேர்வு செய்தால் நமது சேலம் மாவட்டம் சிறப்பாக இந்த தமிழகத்தில் முதல் இடத்தை பெறும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நமது சேலம் மாவட்டம் ஜூனியரில் 2 முறை தமிழ்நாட்டில் முதல் பரிசு வாங்கியிருக்குது. அதே போல் புலேந்திரனோட பயிற்சியில் தமிழகம் சேலம் மாவட்டம் 2 முறை சீனியர் சாம்பியன்ஷிப்பில் சேலம் அணி ஜெயித்ததுக்கு அது எனக்கு நன்றாக தெரியும். காரணம், நான் எல்லா போட்டிகளும் விடாமல் பார்த்து கொண்டிருப்பேன். அதேபோல் எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவர் சிறப்பாக செய்வார் என்பதில் துளியும் எனக்கு ஐயப்பாடு இல்லை. எனவே நீங்கள் அதற்காக அந்த காரணத்தால் தான் நான் புலேந்திரனை ஆதரிக்கிறேன். மற்றபடி எனக்கு வேற ஒரு எந்த ஒரு இதையும் நான் செய்யவில்லை. புலேந்திரன் அவரை தேர்வு செய்யுங்கள். இந்த 4 வருடத்தில் நமது சேலம் மாவட்டம் கண்டிப்பாக மாநிலத்தில் ஒரு சிறந்த அணியாகவும், நமது சேலம் மாவட்டத்திலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் கண்டிப்பாக சேலம் மாவட்டத்திலிருந்து
தமிழக அணிக்காக விளையாடுவார்கள் என்பதில் நான் 100% உறுதி கூறுகிறேன். இதுவரை எனது உரை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.